1947 வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து சுதந்திரத்தை வந்து அறிவிச்சாங்க. ஆனால் மார்ச் 1947லேயே வந்து நேருஜி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏஷியன் ரிலேஷன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் நடத்தினார். ஜியோ பொலிட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் ஒரு மீட்டிங் அது. அந்த மீட்டிங்கில் என்ன நடந்தது அப்படின்னா 28 நாடுகள் ஆசியாவில் வந்து சேர்ந்து ஒரு 28 நாடுகள் வந்து வந்தாங்க. மேற்காசியா, மத்திய கிழக்கு ஆசியா, இது சவுத் ஏஷியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா. அதாவது வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துருக்கியா இருக்கட்டும், சிரியா இருக்கட்டும், லெபனானா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா நாடுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா, பர்மா, இது நம்ம ஸ்ரீலங்கா, இந்த பக்கம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், டிபெட், நேபாள், அது மாதிரி ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா லாவோஸ், தாய்லாந்து, பர்மா, இது நம்ம மலேசியா, சிங்கப்பூர், அதே மாதிரி இந்த பக்கம் எல்லா நாடுகள் கிட்டத்தட்ட வந்து இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 28 நாடுகள் வந்து இந்த மாநாட்டில் கலந்துட்டாங்க.